Good evening, monkeys. இது ட்ரிபிள் vlog கொலாபரேஷன் வித் அட்ரினோ monkeys. ஒரு புது ட்ரை ஒன்று. ஸோ அதுதான். ஸோ இப்போ தான் மேட்ச் முடிஞ்சுது. ஸோ மேட்ச் முடிச்சு அப்படியே நம்ம பேசுவோம். நம்ம ஆஃபீஸில் போய் ஸ்டூடியோ போட்டு லைட்டை போட்டு பேசுவோம். 2 நாள் ஆகிடுது, போர் அடிச்சது. அதனால் சுட்ட ஒரு மேட்ச்சை முடிச்சு பேசிட்டு அட்ரினோ மங்கில் தூக்கி போடணும்னு ஒரு பிளான். யூடியூப் இப்போ தான் கொலாபரேஷன் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்தான். ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்ஹாம் வெர்சஸ் ஆர்சனல். ஒன் ஆஃப் த போரஸ்ட் மேட்ச் ஐ ஹவ் எவர் வாட்ச்ட். அது வந்து அப்படி இருந்துச்சு. ஃபுல்ஹாம் வரைக்கும் 14 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஏதோ ஜெயிச்சிருக்காங்க போல் ஃபுல்ஹாம். அவங்களோடலாம் நம்ம வந்து இந்நேரம் ஒரு 5-6 கோலை போட்டு பாயிண்ட்டை ஏற்றிருக்கணும். ஒரே ஒரு கோல் தான், அதுவும் இவர் ட்ரொசாட் ஒன்று போட்டார் இது கார்னரில். ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் ஒன்றுமே ஆடலை. இத்தனைக்கும் எல்லா மெயின் ஸ்குவாடும் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. யார்கஸ், சைஸு, சுபிமண்டி, இவன் எஸ்ஏலேருந்து எல்லாருமே இருக்காங்க. கலிஃபியோரி தான் ஒரு 3 ஸ்ட்ரைக்கு அது ட்ரை பண்ணிடுச்சு கோலுக்கு. ஷார்ட் ஆன் டார்கெட்டா 3 முறை ஒரு டிஃபெண்டர். இன்னும் யார்கஸ் அதுக்கு இன்னும் எத்தனை மேட்ச் தேவைப்படும்னு தெரில. கோல் அடிக்கிறதுக்கு அவர் கிரவுண்டை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு தெரியல, ஒன்றும் புரியல. பார்த்துட்டு சரிண்ணா ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றும் ஆடல. ஒரு இடத்துல சாலிபா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் பால் அப்படியே வச்சு தள்ளிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளேயே யாருக்குமே பாஸ் பண்ணல. முறை இதே என்ன பண்ணுறான் அந்த ஆள் மாதிரி. யாரும் ஏதோ அதாவது இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுமாரான டீம் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் ஒழுங்காக ஆடுறது கிடையாது. மேன் சிட்டி லிவர்பூல்லாம் வந்தால் மூச்சை போட்டு அடி 1-2 போட்டு பெருசாக என்னமோ பண்ணி தோத்துட்டு போகிறது. ஃபஸ்ட் பிளேஸ்லாம் நான் ஓகே இருக்குது இப்போதைக்கு முதல் பேசுங்க. அப்படியே மேன் சிட்டி லிவர்பூல்லாம் மேலே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கேன். இன்னும் இருக்கிற மேட்ச்லாம் ஒழுங்காக ஜெயிச்சா அது மாதிரி சின்ன மேட்ச் நிறைய கோல் அடித்து பாயிண்ட் ஏற்றி வைக்கணும். 3 பாயிண்ட் வந்திருக்கு போல் ஃபஸ்ட் பிளேஸ் சொல்லிட்டு. கலிஃபரை நல்லா அடிச்சு, அப்புறம் இவர் யாரையுமே சொல்லிக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஞாபகமே இல்லை. சாக்கா அடிச்சு, சாக்கா பாவம் 2-3 முறை நல்லா ட்ரைலாம் பண்ணிச்சு. ட்ரெஸ்ஸர் நல்லா ஆடினாப்புல. இவன் யார்கஸ் என்னன்னே தெரில, ஆளே காணோம். வந்து கொடுத்து காலில் கொடுத்தனா போக முடியல. ஒரு இது விட்டுட்டான், ஒரு இது அடிக்க வேண்டியது விட்டு அப்புறம் அது டிஃபெண்டர் கோல் கிட்டேருந்து தட்டி விட்டுட்டான். இன்னொரு 2-3 வந்துச்சு. ஒரு இதில் ஒரு பெனால்ட்டி ட்ரை பண்ணிச்சு, அப்படி விழுந்தாப்புல தரல. சாக்காவுக்கு ஒரு பெனால்ட்டி வந்து அப்புறம் கடைசியில் பெரிய கலவரமாகி ஆர்டேட்டா போய் கேமரா பார்த்து கத்தி வாரில் கத்தி கடைசியில் இல்லைன்ட்டார் அவர். இந்த லைன் கிட்ட விழுந்தாப்புல. அப்புறம் கலிஃபேரி ஒரு கோல், சூப்பர் கோல், ஆஃப் சைடு. இப்போ நம்ம இவர் வந்தாப்புல, நம்ம ஆர்சனல்லேருந்து போனார்ல அங்கே ஃபுல்ஹாம் காமிச்சாங்களே, அவர் வந்தார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அந்த பிளேயர் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ தான் அந்த மேட்ச்சு. ஸோ அடுத்து யாருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான். வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவங்களும் நல்லா விளாண்டாங்க. ராகுல்னு ஒரு பிளேயராக மூச்சை போட்டு விளாண்டாங்க. நிறைய சான்ஸ்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை, ஒரு 2-3 பிளேயர் தான் எல்லோரும் சேர்ந்து இந்த பண்ண மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பேடு. இவங்க ஆர்சனல் நினச்ச ஒன்றுமே அது எவ்வளவோ சான்ஸ் இருந்துச்சு. ஏதோ தொட்டு பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் லக்கு, அது லக்கு தான். கேப்ரியலோட தலையில் பட்டு ட்ரொசாட் ஒரு இதை அடித்தது. நான் அவ்வளோதான். நான் ஒரு அப்புறம் கடைசியில் டாஸ்காடா கடைசியில் இறக்குனாங்க. சப்ஸ்டியூட்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. ஓகே, இதான் மேட்ச்சு. அடுத்த மேட்ச் பார்ப்போம். அட்ரினோ மங்கி, வீட்பில் வீலாக். குட் நைட் மங்கீஸ்.